எல்லாம் தலைவிடுகிறதே மாமா. உண்மைதான். அது மட்டுமா மருமகனே, அதோ பார்த்தீர்களா என்ன எண்ணெய் கூட கொண்டு சக்கரி எதிரில் வருகிறானியே. உண்மைதான் மருமகனே. அப்படி வரலாமா மாமா? வரக்கூடாது மருமகனே. என்ன செய்வது? திரும்பி சென்று விடலாமா? என்ன தெரிவித்து திரும்பி சென்று விடலாம் மாமா. என்ன இந்த சனம் தடைபட்டால் திரும்பி திரும்பி சென்று விட தெரிவிக்கிறீங்களா? உண்மைதான். அது எல்லாம் முடியாது. ஏன்? முன்வைத்த காலை பின் வைக்கலாம். அதனால் புறப்படுவோம். நானும் அந்த கண்ணடுவார் இளமையில் பாய் கொண்டவர்கள். உண்மைதான். நாங்கள் சண்டை எப்படி தெரியுமா? மதம் கொண்ட யானையும் எப்படி சண்டை செய்யுமோ அது போல செய்ய போறோம். பார்த்து பார்த்துட்டு போறியா நீ? மருமகனே, நான் பயப்படுவேனா? சும்மா இருயா. எவ்வளவு பெரிய மன்னன் நான். அதனால் நாளெல்லாம் பயப்பட மாட்டேன். அதனால சொல்ல வரேன். உனக்கு ரத விட நான் புண்ணியம் செய்திருக்கிறையா? யாரு? நான் புண்ணியம் செய்திருக்கணுமா? நீதான் புண்ணியம் செய்திருக்க. மருமகனே, இருந்தாலும் என்ன தெரிவித்தாலும் இந்த தினம் எப்படி கட்டி கொடுக்க வேண்டும். அதனால் பார்க்கிறேன். புறப்படு போறேன். அப்படியா? பாட்டியா நான் யாவாம வந்துக்கிறோம். யாரா வந்து எதிராளி வர சொல்றாங்க. அத்தனை பேர்மா வந்திருக்காருங்க. யாரு? அத்தனை பேர்மா வந்துட்டாரு. பேர் பேர் வந்து விட்டாளா? வர சொல் வர சொல் வாங்க. எல்லாரும் வந்து விட்டாரா? கர்ணமாரே வந்துட்டாரு. சண்டை
போய் உண்மைதான். அந்த பக்கம் என்ன முடிக்க வேணா பாக்கா கருத்தாடி ராஜா சொன்னாய் சமாஜுடைய வெற்றி கட்டி பெரிய தமிழை வாழ்த்து பேசுகிறேன். எரியால் போதனாக இருக்குது உடைகளே. பாக்கல வேணா நகமே ஒரு ஓட்டு டேய் என்னடா இல்ல இல்ல தூங்குது நீங்க டேய் தூங்குதா விழித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த தினம் அச்சுசத்தை விழிக்க வேண்டும் அல்லவா? அவளை காத்துக்கிறேன். எரியால் போதனாக இருக்குது உடைகளே. புலியை வந்து விழித்து உனக்கு விளக்கும் இல்லை இடத்திலே பகை அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த வழியை இந்த முடிக்கிற வாடியில பார்க்கலாம். பாக்கலவா பாம்பை வச்சு கொண்டு பயமாட்டுகிறாய். நீ ஒரு பாம்பாட்டி. ஏய் அரசு கவலன் 32 வைத்திருக்க வேண்டும். 32 கத்தி கட்டாரி கடாரி வந்தாரு கம்பெனி 32 வைத்துக் கொண்டிருக்கலாம். அதை விட்டு பாம்பு ஓட்டி போய் பாம்பை வைத்துக் கொண்டு வித்தை காட்டுகிறானே. என்ன வித்தியா செஞ்சு கொண்டிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட்ல போய் வித்து காட்டுவோம். அப்படியா வித்தை காட்டுகின்றான். அது மட்டுமா இவனை இந்த நாட்டு மக்கள் எப்படி கொடுக்கிறார்கள்? பிள்ளை வண்டிகாரம் இல்லை காட்டின மனைவி மதிக்கவில்லை. இப்படிப்பட்ட கேவலமான விதத்தில் சண்டை செய்ய நான் வந்துள்ளேன். அசிங்கமா போச்சு நம்ம அசிங்கமா போச்சு. இவன் என்ன போது சண்டை செய்ய வந்தா அதுதான் வந்து விட்டுறா சண்டைக்கு வந்து சண்டைக்கு வந்தா பலால் நீ ஓடி நடிக்கிறோம். உண்மைதான் இல்ல நான் உன் நடிக்கிற சண்டை. ஆமா அதையெல்லாம் விட்டுட்டு ஏற்பாம்பில்ல வண்டிகாரம்பில்ல கட்டின மனைவியும் மதிக்கவில்லை. ஏண்டா நான் உனக்கு கேட்கிறேன், என் மனைவி என்ன மதிச்சா உனக்கு என்ன, மதிக்காம போன என்னடா பாய்? மனைவி மதிக்காத இடத்துல மனைய சண்டை செய்வாதே. செய்யாது செய்ய போ. அப்படி விட்டு விடாதீங்கயா. இது உன்னை கொல்லேன் வெல்லேன். டேய் அச்சுடா ஏற்பாம்பில்ல வண்டிகாரம்பில்ல சொல்றீங்க. அதுல போய் நேத்து அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தெரிய போகுது. சரி முன்னோரு சட்டத்தை பார்த்தால் யார் அவன்? என் மாமா கண்ணபுரடா. யாரு? என் மாமன் காவலன் வராங்க. இவன் யார் தெரியுதா? யாரு அது? இவன் நரி குளிப்பாட்டிடா. நரி குளிப்பாட்டியா? நரி எப்படி குளிப்பாட்டுறது? டேய் எப்படி தெரியுமா? மொட்டன் தலைக்கு முழங்காலுக்கு கெட்டிக்காரத்தனமா முடி போடுவான்டா. எப்படி மொட்டை தலைக்கு இங்கேயும் முடி கிடையாது இங்கேயும் முடிக்க எப்படி முடிச்சு போட முடியாது? வார்த்தை ஜாலங்கள் அப்படி வார்த்தையிலே முடிச்சு போடுறாரு. இவனை பேர் தெரியாம வந்துட்டான் பாவம் குழந்தை. என்ன தெரியாது? சண்டை ஆரம்பத்திலே உன் அரவாளை கொண்டு வந்து காளிகா தேவிக்கு பலியிட்டவனுக்கு வனியே. அப்படியா? அது மட்டும் இல்ல, வேற என்ன? 14ஆம் போரிலே உன் வீரசிங்கம் அபிமன்யுவை கரம் பேர் சிறுவரை கொண்டவன் இவனி. யாரு? இவன் தான். அப்படியா? இன்று 14 சண்டையை அழைத்து வந்து என் ஆட்களை கிரியா கிடைத்திருக்கிறார். அப்படியா? அது தெரியாம பாவம் குடிச்சிருக்காங்க. என் நாட்களை அகப்பட்டு போய்கிறப்பாம்.
இருக்கின்றாயே உண்மைதான். இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். அது மட்டுமா இந்த அவடியோர் எல்லாம் இல்லாமல் இந்த பொன்னுலகத்தை ஒரு முகத்தில் நேரம் நான் ஆட்சி செய்தேன். அந்த பெருமை உனக்கு வருமா? என்ன சொன்ன? ஒரு நாள் யாரும் தேவல ஆட்சி செய்தியா? உண்மைதான். ஏண்டா ஆட்சி செய்து இந்த பூலோகத்தில் எந்த இடம் கிடைக்கல உனக்கு? டேய், இவரு போயிட்டாரு மேல இருந்தாலும் சொல்பவர் சொன்னாலும் கேட்பவர் பதில் தெரிவு சொல்லிருக்காங்க. நீ எவ்வளவு ஆசையை சொல்றீங்க? உண்மைதான். அதை பார்த்து ஒரு ஆள் கைத்து சொல்றாங்க. சொல்றா பாருடா டேய். யாரு இவனா? என் மாமா. இது செல்லாது ஓட்டுடா. ஏய், ஏன்னா இவன் யார் ஆட்சி வந்தது? நான் தான் ஆட்சி வந்தேன். உன் ஆளு உனக்கு ஓட்டு போய் எனக்கு ஓட்டு போடுவான். டேய், இந்த ஒரு ஓட்டு ஒரு கோடி ஓட்டு. நீ ஆட்சி தர கிடையாது. இத நாட்டு மக்கள் யாவரும் பார்க்க பார்க்க நேருக்கு நேரத்தில் செய்யும் பொழுது இந்த கண்ணன் முகத்தை உற்று வைக்குமானால் என் அண்ணன் தர்ம புத்தி பாடு கொண்டிருக்கிறது. தர்மர் இல்லை அர்ஜுனா, நன்றாக பார், இவன் கர்ணன் தான். முடியாது மாமா, நீங்கள் எத்தனை பேரை கூறினாலும் அண்ணனை வைக்க முன்னும் இந்த காண்டிவன் வில்லை எடு அம்பை தொடு. முடியாது அண்ணா, புறப்பட மறுபடியும். சரி, புறப்படு. என்னடா வாடா சந்தைக்கு. ஏண்டா என்ன 300 அடி பயந்து ஓடி விட்ட? யார் பயந்து ஓடிந்து? நீதான். டேய் அர்ஜுனா, நான் தலைக்கு வந்து பயந்து போனாயே. என் மாமா இருக்கும்போது நான் நம்பிக்கை பயப்பட வேண்டும். சரி, பார்க்கலாம். முதல்ல அம்பை நீ விடுறேன் வரட்டுமா? நீயே விடு. அப்படியா? அடாடா அர்ஜுனா ராஜா. போய் அப்படியாங்கண்ணா மருமகனே, இவனை எங்க இருந்தா? மருமகனே, என்ன இரு இல்லை எங்க இருந்து சொல்லு. இங்கதான் இருந்தேன். போற நேரத்து அடிக்க நல்லா இருக்குதா மாமா உனக்கு இது? மருமகனே, சரி, அம்பை வீடு போய் தடுத்தாயே, அது காரணம் சொல்லுவாங்களா? அர்ஜுனனுக்கு எந்த இடத்தில் குரு வைத்திருக்கிறாய்? அது கேட்கணுமா? ஆமா, அவனுடைய சிதார்த்துக்கு குறி வைத்திருக்கிறேன். அதை மாற்று. அவனுடைய மார்புக்கு நேராய் குருவை. அப்போதுதான் சிகரம் கிடைக்கும். அப்படியா? உண்மைதான். பரவாயில்ல மாமா, உன் வார்த்தையை கேட்டு அர்ஜுனை மார்பிளை குறி வைக்கிறேன். அவனை செத்து போடுறான். உண்மைதான். ஆனால் காலத்திலேயே இந்த நாட்டுக்கு என்ன பேச தெரியுமா? என்ன சொல்வார்கள்? தலைவர் தெரிவித்தார், அதன்படி கரவை கூட்டடித்தார், அதனால்தான் அர்ஜுனை மாட்டேன் தெரிவிப்பார்கள். உண்மைதான். இதுல பெருமை யாரு போய் சேர்த்து? எனக்கு தான் மருமகனே. ஐயா, பெருமெல்லாம் உனக்கு சேர்த்த இவ்வளவு காசு பண்ணுகிறேன் நான். மருமகனே, நான் சொன்னதை செய்வ மாட்டியா? முடியாதியா? அப்படியே வந்து போய்யா. போயா எனக்கு பார்ப்போம், வாருங்கள். புறப்படு.
அஸ்வசேன மந்திரம் அளிக்கின்றேன். ஆசிராசி அஸ்வசேனா, அர்ஜுனத்தை விழுங்கி விட்டாயா அல்லது விழுங்கிய சிறுத்தை கடலிலே தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டாயா? இல்லை கர்ண மகாராஜனே, நீங்கள் விழுத்தவுடனே அர்ஜுன சேதத்தை திங்கலாம் என்றுதான் பார்த்தேன். ஆனால் திடீரென்று கண்ணபிரானவர் 11 அங்குலம் பூமியிலே தேரை ஆழ்த்தி விட்டார். அதனால் சினம் கிடைக்கவில்லை, சிகரம் தான் கிடைத்தது. ஆனால் மறுமுறை விடுத்தால் எங்கே இருந்தாலும் அவருடைய சிரத்தை கொண்டு வருகிறேன். அஸ்வசேனா, மறுமுறை விடுத்தால் அர்ஜுன சிரத்தை எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேர்க்க தெரிவிக்கிறார். உண்மைதான். ஆனால் மறுமுறை உன்னை எடுத்து பிரவேசிக்க முடியாத நிலையில் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்? என் தாய் 2 வரங்கள் கேட்டிருக்கிறது. என்னென்ன வரத்தை? ஒன்று அர்ஜுனன் மீது உன்னை ஒரு கணக்கு மேல் மறுகணை விடக்கூடாத ஒரு வரமும், பாண்டவரில் அர்ஜுனன் தவிர வேற்று 4 ஆள்களை கொல்லப்பட வரம் கேட்டிருக்கிறார். நானும் தந்திருக்கிறேன். அதனால் உன்னை மறுபடியும் கையால் எடேன், அர்ஜுனன் மீது விடு. அர்ஜுனனை கொல்லவே நான் இவ்வளவு காலம் உங்களிடம் பாலிருந்து வளர்ந்து வந்தேன். உங்களுக்கு உதவாத இந்த உடல் இனியும் தேவையில்லை. இப்பொழுதே உங்கள் தேர்ந்தெடுத்து என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். நீயோ என்று விநாயகமாக இருக்கின்றாய். என்னிடத்திலே பல ஆண்டுகள் இருக்கின்றன. நான் என்னுடைய தருகின்றேன். அதை வைத்துக் கொண்டு என்னுடன் வருகின்றாயா அல்லது இன்று போய் நாளை வருகின்றாயா? அர்ஜுனா, என்ன உன்னை கொல்லும் போட்டு வேண்டி ஆயத்துடன் குருச்சேத்திரம் வந்தேன். அப்படியா? என் போதாத நேரம் முடியவில்லை. நான் தெரிவிக்கிறேன். என்ன இஷ்டம் வந்தா சண்டையிடு, இல்லை என்றால் சென்று வா. அழகண்ணா, இது வேணும். அர்ஜுனன் விடுத்த பானமானது கர்ணன் மார்பை தைத்துள்ளது. ஆனால் கர்ணன் உயிரானது நீங்கவில்லை. கர்ணன் செய்து வந்த தான தர்மத்தினால் அவன் உயிரானது தர்ம தேவதையாக காக்கப்படுகின்றது. ஆகையினால் கர்ணன் செய்த தான தர்மத்தை தார வைத்து வருகின்றேன். கர்ண மகாராஜனே, யாரோ தெரியவில்லை,
சுவாமி வேதவனையே ஓதுகின்ற நான் ஆட்டிருக்க சமயத்திலேயே என்னை தேடி வந்து யார் வந்து எப்போ என்னை கேட்டாது இல்லை என்று கொடுத்து என்னை நாடின குருச்சேர்த்து வந்திருக்கிறீர்களே யாது வேண்டும் ஐயனே? கண்ண மகாராஜனே, நானே ஒரு ஏழை பிராமணன். எனக்கு ஒரு மகன் இருக்கின்றான். அவனுக்கு உபநயனம் செய்ய வேண்டும். அதையினால் உம்மை தேடி அங்கதம் சென்று கண்டிடத்தில் நாங்கள் இங்கு இருப்பதாக தெரிவித்தார்கள். அந்த இடத்தில் நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள். உண்மைதான் ஐயன். ஐயா கவலை வேண்டாம் ஐயா. தற்போது என்னிடம் இருக்கும் போல் எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகிறேன் ஐயா. அப்படியா? என்னிடம் இல்லாததை கேட்டு என்னை இல்லை என்று சொல்ல வைத்து விடாதே ஐயா. கர்ண மகாராஜனே, சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் ஆதிலிருந்து செய்து வந்த தான தர்மத்தை யாரை பார்த்து தர முடியுமா? மாயவன் செய்ததீங்கா மதிவிரண்டனுக்கே மாயவன் செய்ததீங்கா மதிவிரண்டனுக்கே ஓழைக்க நஞ்சை கட்டி உறுதியோ வருகுதையோ வந்து நீரோ தாழவே கேட்டதானோ நான் தருகிறேன் வாங்கி கொள்ளுவான். ஐயா வேதபிராம சுவாமிகள் மகாராஜனே, கன்னிநாயகன் சுவாமி எங்கு என்று இல்லாததை கேட்டு என்னை இல்லை என்று சொல்ல வைத்து விடுகளோ என்று நினைத்து வந்தேன். கன்னிநாயகன் சுவாமி, நான் ஆதரித்து செய்த தான தர்மத்தை யாரை பார்த்து தர வேண்டும்? தருகிறேன் ஐயா. ஐயா நான் தத்தம் செய்து தர வேண்டும் என்றால் எல் வேண்டும், தர்பை வேண்டும், செப்பு காசு வேண்டும், ஜலம் வேண்டுமே சுவாமி. ஐயா, நான் வரும் வழியில் எல், தர்பை, செப்பு காத்து முதலாவன கிடைத்தன. ஆனால் ஜலம் ஒன்றே கிடைக்கவில்லை. ஆகையினால் உமது மார்பில் தைத்திருக்கும் அம்பை அசக்கினால் அதில் வரும் முதிரத்தை ஜலமாக பாவித்து தாரை வாத்து தர வேண்டும் ஐயா. என் மார்பில் தைத்திருக்க அம்பை அசக்கினால் அதில் வரும் முதிரத்தை ஜலமாக பாவித்து பெற்றுக்கொள்ள தெரிவிக்கிறீர்கள். ஆமா, அதட்டும் ஐயன், தாராளமாக தருகிறேன் ஐயன்.
ஞானத்தை பெற்றுக்கொண்டு கருட வாகனராக காட்சி தருவோம். இந்த ஆக்கூர் கிராமத்தில் பாசமரத்தில் கன்னியாகுமரி சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள் சேனால் அறிவுற்று நோய்நொடியுற்று சிவனப்பதி அடைந்த காரணத்தால் அன்னாருக்கு நீத்தார் நினைவு வழிபாடாக இதோ ஸ்ரீகிருஷ்ணா கட்டை கூத்து குழுவை நாடகமாக வைத்து அதிலே கர்நாடக நடித்த ஸ்ரீகுமாருக்காக அவருடைய வெங்கடேசன் சொல்லக்கூடிய அவருடைய மகன் வெங்கடேசன் சொல்லக்கூடிய பெரியார் அவர்கள் இந்த கைத்திரி அணையை கொண்டாட நினைக்கிறார். நான் நாட்டில் இருக்க சமயத்தில் தேடி வந்து யார் வந்து எப்போல கேட்டாலும் அது இல்லை என்று கொடுத்து வந்திருக்க என்னை கூடிய மடையாளுக்கு நான் குறையின மரணே இந்த அக்காதத்தை முடித்து விட்டு வந்த அன்பு தம்பி துரியோதனனுக்காகவும் எதிராளியா உனக்கு உடற்ற தம்பி என்று மருந்து மன்னா செஞ்சொற்று கடனுக்காக இது என் உயிரையும் தந்தது. தற்போது நான் வாடி நான் இருக்கும் வேலை அர்ஜுனமணி போவேன விரட்ட ஏமத்தூதுவனை வா என்று அழைக்க
பிரணவத்தில இருக்க கண்டா பாடிடார் இருக்கோ வேலை மலரடி கோவிந்தா வைகுந்தவாசா நான் என்று கேட்கிறேன். பாண்டவன் 5 பேர் உனக்கு ஆனவர்கள், நான் மட்டும் ஆகாதவனாக இல்லை இல்லை, நீதான் என சிறுக சிறுக வஞ்சித்து கொண்டு விட்டாய்கள். இந்த இறக்கும் தருவாயில் கழுதேவர காய்ச்சத கண்ணா உன் பாதார விந்தத்தை ஆதாரமாக யாருக்கும் கிட்டாத பெரும் எனக்கு இறக்கும் தருவாயிலே தீரதாராமனாக காட்சி தந்த கண்ணா எதற்காக காட்சி நட்டுக்கொள்ளலாம்? கர்ணா, யாது வர வேண்டுமோ கேள், தருகிறேன். யாது வர வேண்டுமோ கேள், தருகிறேன். கர்ணா, துரியனை எழுப்பிக் கொடு, துரியனுக்கு வெற்றியை கொடு என்று கேட்டால் கொடுத்துதான் ஆக வேண்டும். எனக்கு அது எல்லாம் கேட்க விருப்பமில்லை கண்ணா. என்னால் கேட்கப்படும் வரங்கள் என்று இருக்கிறது. என்ன வரம்? என்னவென்று தெரியும்? நான் இந்த குருச்சாத்திர பூமியில இறந்து விட்டேன். ஆனால் நேராக சென்று என் தாயான குந்தாதேவியை கண்டு உன் மகன் கண்ணன் இறந்து விட்டான் என்ற செய்தியை உன் திருவாயால் சொல்ல வேண்டும் கண்ணன். குருச்சாத்திரம் ஓடி வந்து என்னை தூக்கி அவன் மார்பிலை கலந்து, இவன் தேர்மகன் இல்லை, இவன் அனாதை இல்லை, இவன் தான் என் பிள்ளை கண்ணன். மற்றும் ஒரு வரம், நான் பிறந்தது முதல் 31 தானம் செய்திருக்கிறேன், ஒரு தானம் செய்யவில்லை. என்ன தானம்? அன்னதானம். இறைவனத்தான் வீட்டில் சென்று புசிப்பது என்று யாருமே என்னை அக்கிரகம் வந்து புசிக்கவில்லை. எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் அந்த அன்னதான பலனையும் செய்து உன் பதவி வர ஆசைப்படுகிறேன். தற்போது எனக்கும் இன்னும் காலச்சடை விளங்கக்கூடிய கன்னியாபுரம் சொல்லக்கூடிய ஐயா மற்றும் சாலோக சாமீப சாயுக சாய்ச்சி அங்க பதிவு வைத்து மோட்சமளிக்க முடிக்கிறேன். கர்ணா, உன் விருப்பப்படியே மறு ஜென்மத்தில் நீ ஆமாத்தியார் குலத்தில் சிறிதொண்ட நாயனராகவும், உன் மனைவி வெங்காட்டு நங்கையாகவும், உன் மகன் சீராளனாகவும் ஜெனித்து அன்னதான பலனை செய்து என் பதவி வாருங்கள். தற்பொழுது உனக்கும் காலம் சென்ற பெரியோராக விளங்கக்கூடிய கன்னியப்பன் அவர்களுக்கும் சாலோக சாரூப சாயூக சாமிச்சம் என்னும் 4ஆம் பதவி அளித்து மோட்சம் அளிக்கிறேன். பெற்றுக்கொள்ள